ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, ஐடிகேயில் இப்போ நம்ம ஊர் நம்ம கதைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ்க்கு 28ஆம் தேதிக்குள்ளே எல்லாரோடைய கதைகளும் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் கடன்னு ஒரு கதையை குழந்தைங்கிட்ட ரெடி பண்ணி அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்து போய் நம்ம பிஆர்சி ஆஃபீஸில் கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, லாஸ்ட் டேட்டு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கதைகளை எழுதி எடுத்துகிட்டு போய்ட்டு பிஆர்சியில் தரலாம். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நிறைய பேர் 28ஆம் தேதின்றதால சில சீக்கிரமாக நம்ம முடிக்கணுன்றதால முடிச்சிருக்கலாம். மேபி நானும் அப்படி தான் பண்ணேன். நான் கடகடன்னு இன்னும் டைம் இருக்குது தெரிஞ்சு தான் இனிமேல் நல்லா ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ எனிவே ஓகே, நீங்கள் என்னென்ன கதை உருவாக்கியிருக்கீங்க, கதையோட தலைப்பை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வாலண்டியர்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த கதை எழுதுறது நார்மலாக கதை எழுத சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ஐடிகே 2.0 முடிஞ்சு பார்த்திங்கன்னா, இப்போ 3.0 வரப்போகுது. அதுக்குடைய பேசிக் இந்த கதை எழுதல் பொடி தான். ஸோ நீங்கள் கதை பெஸ்ட்டாக பண்ணுறீங்க, நம்மளுக்கு ப்ரைஸ் வருது அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலுமே, இந்த கதையை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பிஆர்சியில் கொடுத்துடுவாங்க. ஐடிகே 3.0 உடைய ஒரு முன்னோட்டமாக தான் இது போயிட்டுருக்கு. இப்போ அது எப்போ ஐடிகே 2.0 முடிய போகுது, 3.0 இருக்கா இல்லையா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த கதை எழுதுறதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதையை ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கதை நம்மளுக்கு வச்சுருக்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி. ஸோ இதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கதையை ரெடி பண்ணுறது. ஐடிகே 3.0வோட ஒரு முன்னோட்டம் தான் இது. அதான் 3.0 பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கதை ரெடி பண்ணாமல் இருந்தால் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 3 days இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் கதை எழுத சொல்லுங்கள். கதை எழுதி நீங்கள் பிஆர்சியில் எடுத்து போய் தரலாம். ஸோ கதை பற்றின எதனா ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.